Hi, TG Squad. This is Nasir, founder of Stage Genius. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பிகினிங் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு 9 to 5 ஜாபை குவைட் பண்ணிட்டு ட்ரேடிங் உள்ள வரலாமா வரக்கூடாதா? ஏன்னா இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நானும் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆக போறேன், நான் நிறைய மேட்ரிக்ஸ்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன், 9 to 5 ஜாப்லேருந்து வெளியில வந்து நான் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங்கை பற்றி ஒன்றுமே தெரியாம ட்ரேடிங்கை லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமும், அதாவது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, என்கிட்ட என்கொயரி வருது, என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் வந்து உங்க கிளாஸ் ஜாயின் பண்ணி 4 மாசத்துல நான் ட்ரேடிங்கை வந்து ஃபுல் டைமா நான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இது பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நீங்கள் 9 to 5 ஜாப் பார்க்கறது உங்களை வந்து அவங்க வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. 9 to 5 ஜாப்ல இருந்தாலே உங்களால் எதுவுமே கோலை சக்ஸஸ் பண்ண முடியாது, அடுத்த லெவலுக்கு போக முடியாது அப்படிங்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ உங்களால் அடுத்த கோல் போக முடியும். பட் இப்போ இருக்க கால சூழ்நிலையில் பிரைமரி இன்கம் தான் ஒன்று தேவை, அண்ட் தென் செகண்டரி இன்கம் தேவை. இருக்க ஒர்க் பண்ணுற சீனியர் கேண்டிடேட்டாக இருக்கட்டும், நார்மலான பர்சன்ஸாக இருக்கணும், அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒர்க்கும் பண்ணுறாங்க அண்ட் தென் ட்ரேடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ப்ரோ ஃபுல் டைமாக பண்ணலாமே கேட்டிங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரைமரியான ஒரு ஸ்டாண்டர்ட் இன்கம் தேவை. ஏன் அப்படின்னா, என்னுடைய கமிட்மெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் நான் ஃபில்அப் பண்ணணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிடில் கிளாஸ் பர்சனாக இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஆக்சுவலி என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய ஹவுஸ் ரெண்டலாக இருக்கட்டும், இல்லை என்னுடைய ஹவுஸை மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா எனக்குன்னு ஒரு சில அமௌண்ட் தேவை என்னோட ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு. ஸோ அவுட்டிங் கூப்பிட்டு போகிறதுக்கு என்னோட ஃபேமிலியை, அண்ட் தென் என்னோட ஃபுட் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், என்னோட ட்ராவல் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், என்னுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், இதெல்லாம் கண்டிப்பாக அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு இன்கம் தேவை. ஸோ அது வந்து பிரைமரி இன்கமாக இருக்குங்கிற பட்ஜெட்டில் மாதம் 30 நாளில் கண்டிப்பாக அந்த இன்கம் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு சேலரிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பயம் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வரும், இந்த அமௌண்ட் வச்சு என்னென்னலாம் பண்ணுங்கிற ப்ரீ பிளான்டாக இருப்பீங்க. அதே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபுல் டைம் ட்ரேடராக வரீங்க, இந்த ட்ரேடிங்கை பேஸ் பண்ணி நான் என்னுடைய 9 to 5 ஜாபை நான் குவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்க அப்படின்னா, இங்கே என்ன உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கமிட்மெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகுது. புரியல அப்படிங்கிறீங்கன்னா, எல்லாருக்குமே கமிட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த கமிட்மெண்ட்ஸை ட்ரேடிங்கை வச்சு தான் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலை வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரேடிங்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. உங்கள் மைண்ட் வந்து டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் கமிட்மெண்ட்டில் மாற்றி இருக்கீங்க. இப்போ நான் இவ்வளோ உங்களுக்கு ஒரு 30,000 ரூபா தேவைப்படுதுன்னா, இந்த 30,000 ரூபாவில் நான் ட்ரேடிங்கில் தான் எடுத்தாகணுங்கிற கட்டாயத்துக்குள்ளே நீங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது அந்த 30,000 ரூபா வேணும்னு நீங்கள் ஓடுவீங்க. உங்களோட இலக்கு அதை நோக்கி ஓடும். இன்கேஸ் அந்த மந்த் உங்களால் அதை ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னா, நான் ஏர்ன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் அதிகமான ரிஸ்க் இருக்கிறதுக்கு கூட ப்ராபபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இதனால உங்களோட கேபிட்டல் கூட அடி வாங்கலாம். ஏன்னா உங்களால் ஃபோக்கஸாக இருக்க முடியாமல் லாஸ் ஆகிறதுக்கு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் எமோஷனாக அஃபெக்ட் ஆகிறதுக்குமே வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆகலாம். கண்டிப்பாக அந்த ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக மெயின் இந்த இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜாயின் பண்ண புதுசுலேயே வந்துட்டு உங்களை வந்து ஒரு மேனேஜர் பொசிஷனில் உட்கார வைப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்துட்டு அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் நிறையா புரிஞ்சுக்கணும், நீங்கள் நிறைய விஷயத்த நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும், நிறைய விஷயத்த செய்யணுங்கிறதுக்காக என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை வந்துட்டு ட்ரைன் அப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்லை வளர்க்க சொல்லுவாங்க. நீங்கள் அந்த கம்பெனியில் ஒரு 10 வருஷமோ இல்லை வேற கம்பெனியில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். அதே மாதிரி தான் ட்ரேடிங்கை ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிட்டு உடனே நான் ட்ரேடிங்கை ஃபுல் டைமாக பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அது எனக்கு ஒரு பெரிய லாஸை கொடுக்கும். அதுக்கு நான் ஒரு ஸ்டெப் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்ல சொன்னது ட்ரேடிங்கை வந்துட்டு ஒரு செகண்டரி இன்கமாக வைங்க. ஸோ பிரைமரி இன்கம் அப்படிங்கிறது உங்களோட ஜாப். நீங்கள் வந்துட்டு இந்த ட்ரேடிங்கை நான் ஃபுல்லாக எடுத்து பண்ண போனேன், அஸ் எ பிகினிங் ஸ்டேஜில் ட்ரேடிங்கை ஃபுல்லாக எடுத்து பண்ண போனேன்னு சொல்லிட்டு 9 to 5 ஜாபை ஃபைட் பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய தவறு. அதனால அஃபெக்ட் ஆக போகிறது நீங்கள் மட்டும்தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா ப்ரொசீஜரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்க. இதை என்ன பண்ண போனோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு
நீங்க ஃபுல் டைம் ட்ரேடர் ஆக போது உங்க கோல் அப்படின்னா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணிக்கணும், ட்ரேடிங்கை நல்லா லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணணும். தென் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மினிமம் 2 இயர்ஸ் ஆச்சும் வேணும். ஏன்னா மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், மார்க்கெட்டோட சுச்சுவேஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், மார்க்கெட் எப்பப்ப எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணணும், எப்பப்ப எந்தெந்த மூமெண்டம் கொடுக்கும், எப்படியெல்லாம் இன்ஃப்ளேஷன்ஸ் ஆகும் அப்படிங்கலாம் தெளிவா தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால சர்வை பண்ண முடியும். அண்ட் தென் உங்களுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது ஈஸியா வருமானு கேட்டா இல்லை. உங்களுடைய கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணும் போது, உங்களுக்கு கான்ஃபிடென்ட் எப்போ பில்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங், ப்ராக்டிஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 3 ஸ்கில்லையும் நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். இந்த கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகிறது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 to 5 ஜாபை என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது, குவைட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் குவைட் பண்ணாமல் இருந்து நீங்கள் ட்ரேடிங்கை செகண்டியாக பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ஸ்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குங்க. அண்ட் தென் இப்போ நான் ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆயிடுச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க 1 இயர் ட்ரேடிங் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ண போறீங்க. உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு டெஸ்ட் உங்களால இந்த மார்க்கெட்ல ஒரு ஃபுல் டைம் ட்ரேடரா ஆக முடியுமாங்கிறத டெஸ்ட் பண்ண போறீங்க. அதுக்கு அந்த 1 இயர் கமிட்மெண்ட், உங்களோட ஃபேமிலி கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான அமௌண்ட்ஸை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணணும். இந்த கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்லை நான் இதுதான் செய்ய போனேன் அப்படின்னா நீங்க ப்ரீ பிளானா என்ன பண்ணணும், ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணணும் 1 இயர். இன்கேஸ் எனக்கு கமிட்மெண்ட் வராத அளவுக்கு நான் பார்க்கணும். இதை வச்சுதான் என்னுடைய கமிட்மெண்ட்ஸை ஃபில்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலை வராத அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 இயர்க்கான உங்களோட பட்ஜெட்டை பிளான் பண்ணி சேவிங்ஸை ஃபர்ஸ்ட் டேக் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கமிட்மெண்ட்ஸ் இல்லாம மைண்ட் ஃப்ரீயோட ட்ரேட் பண்ணி உங்களோட ஸ்ட்ராட்டஜி லெவலை இம்ப்ரூவ் பண்ணும் போது கண்டிப்பா உங்களுடைய அக்யூரசி லெவலும் உங்க மேல உங்களுக்கு இருக்க கான்ஃபிடென்ட்டுமே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகினதுக்கு அப்புறம் நீங்க உங்க ஜாபை குவைட் பண்ணலாம். குவைட் பண்ணிட்டு இதை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா உங்களால ட்ரேடிங்ல ஒரு பெரிய சக்சஸை நோக்கி டிராவல் பண்ண முடியும். யாரோ பல பேர் சொல்றாங்க நீங்க 9 to 5 ஜாப் பண்ணாதீங்க, நீங்க அதெல்லாம் பண்ணாம ட்ரேடிங்குள்ள உள்ள வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நம்பாதீங்க. 9 to 5 ஜாப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது எல்லா மனிதனுக்குமே ஒரு ஜாப் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா தன்னுடைய செலவுகளை பார்த்துக்கிறது கூட எனக்கு மணி அப்படிங்கிறது தேவை. அந்த மணி வேணும் அப்படின்னா நான் ப்ராப்பரான ஜாப் பண்ணா மட்டும்தான் அந்த மணியை ஏர்ன் பண்ண முடியும். உங்களால ஃபுல் டைம் ட்ரேடராக ஆக முடியும். பட் அது உடனே ஆக முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லுவேன். ஏன்னா கமிட்மெண்ட்டு அப்படிங்கிறது எல்லாரோட லைஃப்லையுமே இருக்கிறது. அதாவது 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த 10,000 ரூபாய்க்கான கமிட்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். அதே நீங்க 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா அதுக்கான கமிட்மெண்ட் உங்ககிட்ட இருக்கும். அதே 2 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற கமிட்மெண்ட்டும் உங்ககிட்ட இருக்கும். ஸோ நம்மளுடைய சேலரிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கமிட்மெண்ட்டும் நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கான சோர்ஸை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் மைண்ட் ஃப்ரீயா நீங்க ட்ரேட் பண்ணா மட்டும்தான் அந்த இடத்துல உங்களுக்கு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். அப்போ மட்டும்தான் நீங்க ஃபுல் டைம் ட்ரேடரா ஆக முடியும். ஸோ நீங்க ஃபுல் டைம் ட்ரேடர் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய சக்சஸ் நோக்கி போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயம் உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணணும். கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணணும் அப்படின்னா லேர்னிங், ப்ராக்டிஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 3 ஸ்டேஜை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் இதை பில்ட் பண்ண முடியும். இதை பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடராக ஆகும்போது கண்டிப்பாக ட்ரேடிங்கில் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒன்றுமே இங்கே இருக்காது. ஸோ இனிமே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டில் தென் பை பை, டேக் கேர், சைனிங் ஆஃப், பை.